வணக்கம் தோழர்களே, இது உங்களின் யூடியூப் சேனல் சென்னை டு சைனா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சைனாவில் ஷாங்காய்ங்கிற சிட்டியில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ முதலாக நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஷாங்காயில் மின்ஹங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட். ஸோ இங்கேருந்து வெளியில் வந்தோம்னா ஒரு 300 மீட்டர் வாக்கபிளில் இந்தியன் கிச்சன் சொல்லிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஷாங்காய் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அதில் தீபாவளி செலிப்ரேஷன், விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன், தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு இயர்லி ஒரு 4 ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட் தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன். ஸோ இது ஒரு பெரிய செலிப்ரேஷன். இங்கே சைனாவில் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுங்கிறது ரொம்பவுமே முக்கியமாக பார்க்க வேண்டியது. எதனால் அப்படின்னா, ஸோ சீன மக்களுக்கு நடுவில் தமிழ்நாடு, இந்தியா, ஸோ நம்ம நாட்டில் கொண்டாடுற செலிப்ரேஷனை இங்கே நம்ம பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்க போகுது. ஸோ வாங்க நண்பர்களே, இன்றைக்கி அந்த பிளேஸுக்கு போயிட்டு என்னென்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். ஸோ வாங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சுட்டி பையன் டாக் நம்மளை காலை சுற்றி வந்தாங்க. டே என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா நின்றுட்டு தலையாட்டி காட்டிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரிடா சேனலில் வழி விட்றா, நான் வீடியோ எடுக்கணுண்டான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எனக்கு வந்துட்டேங்க. ஸோ எனக்கு வேறு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காலைல 8 மணிக்கே வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே போனால் அவங்க வேறு வயிற்றுலேயே 4 குத்துவாங்க. 8 மணிக்கு வர சொன்னேன், என்னடா நீ 9 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு. ஸோ எனக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2 குத்துனா 2 அடி வாங்கிக்க வேண்டிதான். ஸோ தோழர்கள் எப்பயுமே நமக்கு ஒரு தனி வகையான சந்தோஷத்தை கொடுக்குறவங்க தான் இல்லைங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது, வெயிட் அண்ட் வாட்சுங்கிற மாதிரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா. ஸோ இதில் எண்டில் தான் நம்ம இந்தியன் கிச்சன் இருக்குது. இங்கே விநாயகர் அண்ட் பிரம்மதேவனோட சிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்ட்ரி. ஸோ இங்கே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே லெஃப்ட் சைட்ஸ் எல்லாம் கடை இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே வருவாங்க இன்றைக்கி. ஸோ எல்லாரையும் பார்க்க போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய பழைய ஃப்ரெண்டு வேறு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனை பார்த்த உடனே நண்பான்னு கட்டி பிடிக்கிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ காலையில் இப்போது 9-10 தான் ஆகுதுங்க. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா வெயில் புழக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த சைனாவில் பார்த்திங்கன்னா குளிர்னாலும் சரி வெயில்னாலும் சரி வெளுத்து வாங்கும். ஸோ வெயில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 37 டிகிரி வரைக்கும் போகும்னு வெதர் காட்டுது. ஸோ பார்ப்போம். ஸோ வந்துட்டோங்க, எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அபிஷேகங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே அசம்பிள் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், ஸோ அந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு, ஸோ நான் சொன்னேன் வாடா மாப்பிள்ள போய் சாமி கும்பிடலான்னு சொன்னேன். ஸோ அவன் டேய் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தான். அவனை காது மேலே 2 அடி அடித்து அதுக்கப்புறமேட்டு வாடா ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம், அதுக்கப்புறமேட்டு பேச ஆரம்பிக்கலாம், நீங்கள் நாள் ஃபுல்லாக உனக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவனையும் தரன்னு இழுத்துட்டு வந்துட்டேங்க முன்னாடி. ஸோ இப்போ அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ விநாயகர் சாங்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜையை பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மனசார விநாயகரோட அருளை வாங்கிறதுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக முன்னாடி இடம் பிடிச்சாச்சுங்க. ஸோ வீடியோஸ் எடுக்கும்போது கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக நான் முன்னாடி ஃபஸ்ட்டே நின்னாச்சு. ஸோ நம்ம அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. அபிஷேகம் போயிட்டு இருந்த கேப்லேயே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், எப்படி இன்றைக்கி ஈவெண்ட்டில் மைக் கொடுத்து சிங் பண்ண சொல்லுவாங்க சாமி பாட்டு அப்படின்னு சொன்னால், டே மச்சான் நீ பாடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், டே அமைதியாடுறா, எப்படி காதை காட்டி அடித்து துரத்தி விட்ருவாங்கடா, என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பரவாயில்லைங்க, இன்றைக்கி ஏதோ ஈவெண்ட்டில் ப்ரோக்ராம்ஸ் மைக் கொடுத்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் நடக்கலைங்க. நடந்துருந்தால் இங்கே பல பேர் மைக்கிலேயே மண்டையை உடச்சிருப்பாங்க. ஸோ ஏதோ அதிலேருந்து தப்பிச்சாச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ விநாயகருக்கு தயிர் அபிஷேகம், பால் அபிஷேகம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாகணும். ஸோ இவங்க நடத்துகிற இந்த விழாங்கிறது உண்மையாலுமே ஒரு சிறப்பாக இருக்குது. ஸோ நம்ம வெளிநாட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையுமே பிரிஞ்சு நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது நம்ம கண்ட்ரியில் இருக்க ஃபீல் ஒரு க்ரியேட் ஆகுதுங்க. சைனாவில் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி கோயில்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ இவங்க புத்தர் அந்த மாதிரி தான் வழிபடுவாங்க. ஸோ அதனால் இங்கே வரும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது. ஸோ மனசார நம்ம கும்பிட்டுட்ருக்கோம்.
பக்கத்தில் வேறு ஒரு நண்பர் உட்காந்துட்டு ட்ரோன்லாம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாருங்க. என்ன தலைவா ட்ரோன்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோம். ஸோ இல்லை கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக ட்ரோனில் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரோன் மாதிரி ஏரில் பறக்கிற மாதிரி மோடில் இருந்தது. ஸோ நல்லா இருந்ததுங்க ஆக்சுவலி. இப்போ விநாயகருக்கு பார்த்திங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கடவுளை கும்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜையெல்லாம் முடிய போகுது. நண்பனுக்கு வேறு பசி எடுத்ததுனால அவன் வேறு பக்கத்தில் நின்றுட்டு நச்சரிச்சிட்டு இருந்தான். டே வாடா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அவனை எப்படியாவது ஒரு சமாளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா சாமி கும்பிட்டுக்காக தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சிடும். அலங்காரம் பண்ணுற கேப்பில் நாம் வந்துட்டு கடையில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு அவன் வாய் அடைச்சிட்டேங்க. ஸோ இவங்கெல்லாம் காலையிலேருந்து நம்ம பூஜைக்காக ரொம்ப நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடணும். ஸோ காலையிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம ஃப்ரெண்டு வேறு ஒருத்தன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே சைனா கண்ட்ரியில் இருக்கும். ஸோ நடுவில் மாங்குயிலே பூங்குயிலே போடு, அது போடு, இது போடுன்னு அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காலையிலே நம்ம கடவுளுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கடவுளுக்கு படைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சுண்டல் வந்து இப்போ கடவுளுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சைனாவில் தான் இருக்கோங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு அக்கா பார்த்திங்கன்னா சிகரெட்டை வச்சுட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்கள பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளாக நின்றுட்டு ஃபார்ம் ஆகி ஃபங்க்ஷன்லாம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ அபிஷேகம் முடிஞ்சிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட ஆரம்பித்தாச்சுங்க. ஸோ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஹானரபிள் கன்சல் ஜென்ரல் மிஸ்டர் பத்திக் மத்துல்ஜி சாரை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ சாரை பற்றி சொல்லணுன்னா நமக்கு வார்த்தையே இல்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சார் அவ்வளோ பொலைட்டாக, ஸோ அவ்வளோ ஒரு இதாக இன்னசென்ட்டாக இருக்கிறாரு. மீன் டைம் நம்ம நார்மல் பீப்புள்ஸ் கிட்ட கூட ஒரு சகஜமாக பழகிறாரு. ஸோ சாரை வந்து இன்வைட் பண்ணி சார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துருந்தாருங்க. ஸோ பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே இந்தியன் கிச்சன் ஷாப்பாக டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேலே போய் டிஃபன் நம்ம சாப்பிட்டோம். ஸோ மேலே டிஃபன் சாப்பிடும்போது வீடியோஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முடியுதுங்க. ஸோ இவ்வளோ நேரமாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் முடிவுரையாக திருக்குறளை சொல்லி வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோங்க. ஸோ திருக்குறளின் முதல் குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.